தமிழ் சினிமாவின் நிரந்தர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று படையப்பா ரிலீஸ் ஆச்சு. இந்த படையப்பா யாரும் எதிர்பார்க்காத அளவில் உலக அளவில் மிகப்பெரிய கலெக்ஷன், மிகப்பெரிய கொண்டாட்டம். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை பயங்கரமா கொண்டாடுறாங்க. அந்த படத்துல தலைவரும் ரம்யா கிருஷ்ணனும் மோதிர சீன்ஸ் காட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய கொண்டாட்டங்கள். எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா இதுவரை வந்த தமிழ் சினிமால நம்பர் 1 கலெக்ஷனா மாறி இருக்கு. ரீரிலீஸ்ல நம்பர் 1 கலெக்ஷனா மாறி இருக்கு. இந்திய அளவுல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண படம் பாத்தீங்கன்னா ஷோலே அப்படின்னு சொல்லலாம். அதிக அளவு கலெக்ஷன் பெற்ற படம் இந்தியாலேயே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோலே. அந்த ஷோலே படத்தோடைய ரெக்கார்டை முறியடிக்க போகிறது இந்த ரீரிலீஸ் படையப்பா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து உலகம் பூரா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. தலைவருடைய பிறந்தநாள் அன்று வந்து இன்று வரைக்கும் அது வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இன்னும் 10ஆம் தேதி தான், அடுத்தது 9ஆம் தேதி ஜனவரி 9 பொங்கல் ரிலீஸ் வரைக்குமே வந்து எந்த பொது படங்களும் இல்லை. எல்லாமே படையப்பா 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 6 படையப்பா. ஏன் வழி தனி வழி தலைவர் அன்னைக்கு என்னைக்கு சொன்னாரோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீரிலீஸ்லயும் நம்பர் 1 தலைவர் தான் இருக்காரு. தலைவர் என்னைக்குமே நிரந்தர சூப்பர் ஸ்டார். தலைவருடைய கலெக்ஷனை முறியடிக்க யாராலையுமே முடியவே முடியாது. தலைவருடைய ரெக்கார்டை தலைவரே இன்னைக்கு முறியடிச்சு மேல போயிட்டு இருக்காரு. அவருடைய ரெக்கார்டை இனி யாருமே முறியடிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய சரித்திரத்தை வந்து தொடர்ந்து படைச்சிக்கிட்டு வராரு. இந்த படம் படையப்பா ரீரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டை கொடுத்துருக்கு. இது வந்து ஜெயிலர் 2ஓட ரெக்கார்டுக்கு இது வந்து படையப்பா ரீரிலீஸ் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிங்கா இருக்கும். இந்திய அளவில் அதிக கலெக்ஷன் பெற்ற படம் ஷோலே ரீரிலீஸ்ல அதை முறியடிக்க போகிறது படையப்பா. இதுதான் மற்றவங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தலைவர் என்னைக்குமே நிரந்தரம். சூப்பர் ஸ்டார் வாழ்க.